2 விதமான டீலிங் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பெண் இருக்கு. ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அந்த பெண்ணுக்கு அப்படிங்கும்போது, "என்னம்மா ஆயிடுச்சு? என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு? இதனால ஏதாவது பிரச்சனை ஆச்சா?" "இல்ல, இல்ல. விடும்மா. ஏதோ நடந்துருச்சு" அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. "நீ வந்து எப்படி இந்த மாரி ஒரு பெண்ணை நீ செய்யலாம்? உன்னை பழி வாங்காம விடமாட்டோம்னு" சொல்லி வாழ்நாள் பூரா வந்து போராடி அவன சிறையில வைக்கணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். 2 குரூப்புக்கு நெறைய வித்தியாசம் இருக்கு. அது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அது இப்படி முடிவெடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க, அப்படி எடுக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கு இது சாதாரணமா தெரியும். இப்படி எடுக்கிறவங்களுக்கு அது சாதாரணமா தெரியும். பட் இது ஒரு தற்காலிக நடவடிக்கை தான் சார் இருக்கும். இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து போய் நம்ம ஆயில் வாங்குறோம். மீண்டும் ஒரு நிலைமை சீரானதுக்கு அப்புறம் மறுபடியும் ரஷ்யா வந்து இன்னும் ஆயில் தர்றேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களா வாங்குறோன்றீங்க. அவன் வாங்க சொன்னான்றீங்க, இவன் வாங்க சொன்னான். அவன் முதல்ல தரணுமே. திருப்பி அவன் கால்ல போய் விழுவும் நீங்க. விழுந்தாலும் 1 மாசத்துக்கு எப்படி தருவான்? புரியுதா உங்களுக்கு? ஸோ, இப்ப இதில வச்சு என்ன காட்டுது அப்படின்னா, டோட்டலா இவங்க அமெரிக்கா அடிமை ஆயிட்டாங்க. அமெரிக்கா தான் இந்தியாவை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படின்றத இது காட்டுதுன்றது தெள்ள தெளிவா வருது.